சின்ன இன்ட்ரப்ஷன். ஸோ 2 வீடியோவை போயிடுச்சு. வெல்கம் பேக் டு த கிளாஸ். ஸோ கிளாஸ்லேருந்து நாம் என்ன பண்ணுறோம், இன்ஸ்டன்ஷியேஷன் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிடைக்கல, எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இவ்வளோ தான் லிமிட் கிடையாது. எனி நம்பர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்க்குறோம் ஆக்சிங் மெம்பர்ஸ். அதுக்கடுத்து கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், கிளாஸ் டிஃபைன் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். தென் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம எப்படியெல்லாம் ஆக்ஸ் பண்ணோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அசைன் பண்ணலாம். அல்லது ஒரு வேரியபிள் கொடுத்தா அந்த வேல்யூ அசைன், எக்ஸ்பிரஷன் கொடுத்தா கால்குலேட் பண்ணி அசைன் ஆகும். அல்லது இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். அல்லது பிரிண்ட்டில் ஆப்ஜெக்ட் நேம் டாட் டேட்டான்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட்னு சொல்லி வித்தின் பெராந்தீசிஸ்க்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் ஆர்குமெண்ட்ஸ், இல்லைனா ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் எம்டி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும் மெத்தடை கால் பண்ணும்போது. மெத்தட்ஸ் நாம் என்ன டிஃபைன் பண்ணல, அது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணுமே முக்கியமான விஷயம். கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், தென் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், தென் அந்த ஆப்ஜெக்ட் வழியாக அந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும். இந்த மெம்பர்ஸ் எப்படி இருக்கும், ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக்கில் இருக்கும். பைத்தானை பொறுத்த லெவலுக்கு எல்லாமே பை டிஃபால்ட்டாக பப்ளிக்கில் தான் இருக்குது. இல்லை ப்ரைவேட்டாக மாற்றினா என்ன பண்ணுங்கிறத பற்றி இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆக்சிங் மெம்பர்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே நேற்று நம்ம பார்த்த விஷயங்களுடைய தியரி. ஸோ தியரி எடுத்தோன்னே சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒரு கிளாஸு க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தென் அது வழியாக வேல்யூஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னாவே இந்த தியரி கான்செப்ட் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இந்த தியரி கான்செப்ட் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். சரியா? ஓகேங்களா? ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஃபால்ட்டாக பைத்தானில் இதுதான் இருக்குது, பப்ளிக்கில் இருக்குது. சரி, இப்போ கிளாஸுக்குள்ளே மெம்பர்ஸில் டேட்டா மட்டும்தான் பார்த்தோம், மெத்தட்ஸ் பார்க்கல. அதுதான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் எப்படி பார்க்குறது. ஸோ மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி கிளாஸ் மெத்தட்ஸ். பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் இஸ் வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன் with small difference that the class method must have the first argument named as self. அதை மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். Class method must have a first argument named as self. ஸோ எல்லா மெத்தடுமே கம்பல்சரியாக செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். நோ நீட் டு பாஸ் வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ண தேவையில்லை மெத்தடை கால் பண்ணும்போது. பைத்தான் ப்ரொவைட் இட்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி. அதுக்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ணுது. ஈவன் இஃப் அ மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட், இட் சுட் பி டிஃபைன்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கால் செல்ஃப். நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்டே இல்லை டிஃபைன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன இருக்குது, செல்ஃப். இட் சுட் பி டிஃபைன்ட். கண்டிப்பாக செல்ஃபில் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணும்போது, கால் பண்ணும்போது தான் அனுப்ப தேவையில்லை, டிஃபைன் பண்ணும்போது அனுப்பணும். இஃப் a method is defined to accept only one argument, it will take it as 2 arguments, that is self and defined argument. நீங்கள் டிஃபைன் பண்ண ஆர்குமெண்ட். when you declare class variable within class, methods must be prefixed with by class name and dot operator. so method name எப்படி இருக்கணும், dot name, class name with dot operator யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியும். when you declare a class variable, classக்குள்ள variable within the class, methods must be prefixed by class name. Methods names must be prefixed by class name. ஸோ இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க class variables. ஸோ இங்கே ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறோம். இது கிளாஸினுடைய மெத்தட். எந்த கிளாஸினுடைய மெத்தட், ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸினுடைய மெத்தட். அந்த டெஃப்ங்கிற கீவேர்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறனாவே நம்ம டெஃப்ங்கிற கீவேர்டு ஃபங்க்ஷனுடைய நேம் உள்ள ஆர்குமெண்ட்டே இல்லைனாலும் டிஃபைன் பண்ணும்போது செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட்டோட டிஃபைன் பண்ணணும். பட் இதை கால் பண்ணும்போது தேவையில்லை. எஸ் டாட் ப்ராசஸ்ன்னு சொல்லி கால் பண்ணும்போது அங்கே ஆர்குமெண்ட் எதுவும் அனுப்பலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இது கால் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸே டோட்டலாக இன்னொரு இன்டென்ஷன் வந்திருக்கும்.
உள்ள தள்ளி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 3 டேட்டா 45 91 71 45 91 71 3 values are assigned to மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே கிளாஸுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சம் இஸ் ஈக்குவல் டு student dot mark. In the above program, after defining the class as subject s is created. So இது இன்னொரு இன்டென்ஷன், அதாவது இந்த மார்க் அப்படிங்கிற லைன் வந்தனே இந்த டெஃப்ங்கிற கீவேர்டு வந்திருக்கணும், மீதி எல்லாம் மறுபடியும் இன்டென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ மெயின் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளாஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட், ரெண்டாவது லைனு, மெயின் ஸ்டேட்மெண்ட் மூணாவது லைன் இவ்வளோதான். ஸோ அப்போ எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வழியாக அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸினுடைய மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ப்ராக்கெட் வந்துட்டாவே மெத்தட், ப்ராக்கெட் இல்லைன்னா டேட்டா. நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் டேட்டா, இதே ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட். மெத்தட்னா மட்டும் கண்டிப்பாக என்ன இருக்கும், ப்ராக்கெட்ஸ் இருக்கும் கால் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட் மெத்தட் கால் பண்ணும்போது. மெத்தட் டிஃபைன் பண்ணுறது அங்கே பார்த்து அதே தான், டிஃபைன் அ மெத்தட். எப்படி டிஃபைன் பண்ணலாம், டிஃபைன் மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தடை டெஃப், அதுக்கப்புறம் மெத்தட் நேம் அல்லது ஃபங்க்ஷன் நேம். தென் உள்ள என்ன இருக்கணும், செல்ஃபுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் கம்பல்சரி, ப்ளஸ் இது இல்லாமல் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம், கோலன் தேவைப்பட்ட. தென் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும் இருக்கணும். ஸோ இப்படி தான் கிளாஸுக்குள்ளே மெம்பர்ஸ் டிஃபைன் பண்ணணும், மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணணும். மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் உங்கள் புக்கில் கொடுக்கல, பட் இப்படி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம சாதாரண ஃபங்க்ஷனுக்கு கிளாஸினுடைய ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே செல்ஃபுங்கிற நேம் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட் கம்பல்சரியாக ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் டெஃபினேஷனில். இதே மெம்பரை கால் பண்ணும்போது இந்த மெத்தட் நேம் சொல்லி கால் பண்ணலாம். நம்ம சாதாரண ஃபங்க்ஷன்னா நேம் மட்டும் சொல்லுவோம். ஸோ இதை ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் சொல்லி தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் என்றைக்கும் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது ஆப்ஷனல், பட் டிஃபைன் பண்ணுறது கம்பல்சரி. எல்லா மெத்தடுமே கம்பல்சரியாக செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட்டோட தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, 3 மார்க்கையும் ஆட் பண்ணி சம்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி ஆவரேஜிங் வேரியபிளை 3ஐயும் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். டோட்டலில் பிரிண்ட் பண்ணுறோம், ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ஃபைல், நியூ ஃபைல், will be class student tab இப்படி தான் இருந்திருக்கணும். உங்கள் புக்கில் தப்பாக இருக்குது. ஸோ மெயின் ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டூடெண்ட். சரியா, இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். class method. ஸோ இப்போ இங்கே மெத்தட் நேம் வந்து ப்ராசஸ், மெத்தட் நேம் வந்து ப்ராசஸ். இதுக்குள்ளே செல்ஃப்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட். இது கமெண்ட் லைன் தேவையில்லைனா டெலீட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ரன் ஆகாது.
ஸோ இப்போ இங்கே இதை நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, டோட்டல் மார்க்ஸ் என்னவோ அந்த மார்க் கிடைக்குது, ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜோட இங்கே கொடுத்த மாதிரியே அந்த சம்ங்கிற வேரியபிளுடைய ரிசல்ட்டும் ஆவரேஜ்ங்கிற வேரியபிளுடைய ரிசல்ட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டென்ஷன் கரெக்டாக நாம் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை என்ன வரணும், இந்த மார்க் நேர் இந்த டிங்கிறது டெஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரணும். இது மறுபடியும் இன்டென்ஷன் இருக்கணும், ஒன் மோர் இன்டென்ஷன் இருக்கணும், ஃபங்க்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே நாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. சரியா, இதான் கரெக்ட். So in the program defining object is S is created, the statement S dot process calls the function to get the required output. So இதை கால் பண்ணுது. கால் பண்ணோன்னே இது என்ன பண்ணுது, இங்கே சம்னு ஒரு வேரியபிள் அசைன் ஆகுது. அது அதே கிளாஸினுடைய ஸ்டூடெண்ட் நேம் மார்க். ஸோ இப்போ இந்த கிளாஸினுடைய வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிளாஸினுடைய நேமை கொடுத்துக்கிறாங்க பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Methods must be prefixed by the class name and dot operator when you declare class variables within the class. Class variables within the class if you want to access. இப்போ வெளியே ஆக்சஸ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 கொடுத்துரும். அதாவது எஸ் டாட் மார்க் 1 சொல்லி ஆக்சஸ் பண்ணலாம். எஸ் டாட் இங்கே ஆக்சஸ் பண்ணுறாப்புல தான் எஸ் டாட் மார்க் 1, எஸ் டாட் மார்க் 2, எஸ் டாட் மார்க் 3. அதே வேரியபிள்ஸை மெத்தட்ஸ்குள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸ் நேமோட ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். கிளாஸ் நேம் டாட்னு கொடுக்கணும், அவ்வளோதான். அதுதான் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. மெத்தடுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸினுடைய பேரை சொல்லித்தான் இந்த மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த கிளாஸுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணும்போது, ஸோ வித்தின் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் டேட்டாவை, கிளாஸ் நேம் டாட் டேட்டா அது கிளாஸினுடைய மெத்தட்ஸ்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே. வெளியில் ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம நேற்று டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணோம், எஸ் டாட் மார்க் 1 அப்படின்னே சொல்லலாம். புரிஞ்சுதா? ஸோ நோட் தட் we have declared 3 variables mark 1, mark 2, mark 3 values respectively. We have defined a method name called process with self argument, which means we are not going to pass any value to the method. Self மட்டும் இருந்துச்சுன்னா first the process method adds the values of the class variable, stores the result in the variable sum and finds the average and displays the results. Thus the above will be the output will be எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே அவுட்புட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எங்கே பார்த்துருக்கோம், இதோ அந்த அவுட்புட், இதே அவுட்புட் தான் அங்கே வந்திருக்கு இல்லையா? ரைட். ஸோ ஒன் மோர் ப்ரோக்ராம் டு செக் print if the given number is odd or even. ஒரு நம்பரை இன்புட் வாங்குறோம், அந்த நம்பர் ஆடா ஈவனாக பிரிண்ட் பண்ணுறோம். இது கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறோம். எப்படி செய்யலாம், இப்போ கிளாஸ் பேர் என்ன, ஆட் ஈவன். இதுக்குள்ள ஒரே ஒரு வேரியபிள் ஈவன் செக். ஸோ ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கா, மெத்தட் இருக்குது, என்னது செக், டெஃப் செக். இதுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே செல்ஃபு கமா டிஃபைன் பண்ணும்போது அனுப்புகிற ஆர்குமெண்ட் நம். ஸோ நம் ஆடு 2 இஸ் டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா அந்த நம் இஸ் ஈவன் நம்பர், இல்லை அப்படின்னா நம் இஸ் நம்பர். அதாவது ரெண்டால் மாட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தால் ஈவன் நம்பர், ரிமைண்டர் 1 வந்தால் ஆட் நம்பர், அவ்வளோதான். ஸோ n இஸ் ஈக்குவல் டு ஆட் ஈவன்கிறதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆட் ஈவன்கிற கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்கே கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேம் n. ஸோ ஒரு எக்ஸ்னு ஆர்டினரி வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதில் இன்புட் ஆஃப் என்ட்ர வேல்யூ, இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ ரீட் பண்ணுறோம். அந்த வேல்யூவை என் டாட் செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டாக அனுப்புகிறோம். அது இங்கே நம்மள ஸ்டோர் ஆகி இங்கே எக்ஸ் மாடு 2 செக் பண்ணுது, அந்த எக்ஸை டிஸ்பிளே பண்ணுது ஈவன் நம்பர். இஃப் திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ் வேல்யூ இஸ் பிரிண்டட் வித் திஸ் மெசேஜ். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 கொடுக்கும்போது 4 இஸ் ஈவன் நம்பர், 5 கொடுக்கும்போது 5 இஸ் ஆட் நம்பர். அதே ப்ரோக்ராம் இங்கேயும் அதே மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈவன் ஒரே ஒரு வேரியபிள், இது 3 மெயின் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இது இன்புட் வாங்கினதுக்கப்புறம் கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம்.
இந்த ஸ்டேட்மெண்ட். அது தப்பு இல்லை. இப்படி கூட இருக்கலாம். ஸோ எக்ஸுங்கிற வேரியபிளில் இன்புட் வாங்கிக்கிறாங்க, என்னங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து என்னது, நாம் பில்டின் டேட்டா டைப். என்னங்கிற ஆப்ஜெக்ட் என்னது, யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அவ்வளோதான். எக்ஸுங்கிறது நம்ம இன்டீஜர் டைப் ஆப்ஜெக்ட் என்னங்கிறது. இதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், print print typ டைப் ஆஃப் எக்ஸ்னா கிளாஸ் இன்டீஜர்னு சொல்லும். இதே பிரிண்ட் டைப் ஆஃப் என்னன்னா என்ன சொல்லும், கிளாஸ் ஆட் ஈவன்னு சொல்லும். அவ்வளோதான். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் பண்ணலாம். ரன் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த ஈவன்கிற வேரியபிளை இந்த கிளாஸுடைய டெஃபினேஷன் நீங்கள் இதை ரன் பண்ணுங்க. முதல்ல சேவ் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் கிளாஸ் மெத்தட் 1 ரன் பண்ணுறேன். என்டர் அ வேல்யூ. வேல்யூ என்ன கேட்குது, நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். 4 என்ன சொல்லுது, எரர் சொல்லிடுச்சு. ஏன் எரர் சொல்லுச்சு, இந்த ஃபங்க்ஷன் கிளாஸினுடைய ஃபங்க்ஷனாக இல்லை மெயின் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. கிளாஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும், இன்டென்ஷனாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் அப்படி அந்த மிஸ்டேக்ஸோடு போட்டேன். புக்கில் அந்த மிஸ்டேக்ஸோடு தான் இருக்குது. ஸோ இந்த இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இது டோட்டலாகவே கிளாஸ் டெஃபினேஷன், ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ இது 2வது ஸ்டேட்மெண்ட், இது 3வது ஸ்டேட்மெண்ட், 4வது ஸ்டேட்மெண்ட், 5வது ஸ்டேட்மெண்ட், 6வது ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே வர மெம்பர் வேரியபிள் ஒன்று தான். அதே மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஃபங்க்ஷன் கால் மட்டும்தான் பண்ணோம். ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் கால் மட்டும்தான் பண்ணோம். ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் அனுப்பலை. ஸோ உள்ளுக்குள்ளேயே வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி அந்த மேலே இருக்கிற வேரியபிள் வேல்யூவெல்லாம் இங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். இதே வேரியபிளை இன்புட்டில் ரீட் பண்ணி அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு வேரியபிள் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கோம். இதே நீங்கள் 3 மார்க்கையும் இன்புட்டாக ரீட் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரியும் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அதை எப்படி மாடிஃபை பண்ணுங்கிறது வேணாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே ப்ரோக்ராம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது இன்டென்ஷன் கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்ன கேட்குது, அதே 4 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன வருது, 4 இஸ் ஈவன் நம்பர். நான் சொன்ன மெசேஜ் அடிஷனலாக வருது. டைப் எக்ஸுங்கிறது பில்டின் டேட்டா டைப், இன்டீஜர் டைப். இதே பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆட் ஈவன்கிற டைப், மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆட் ஈவன்கிற டைப் அப்படின்னு சொல்லுது. மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆட் ஈவன்கிற கிளாஸ் டைப் சேர்ந்தது எது, என்னங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ n இஸ் அன் யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அதனால தான் மெயின் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிக்கிற ஒரு யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதே வேல்யூ நீங்கள் ஒரு ஈவன் நம்பர் கொடுத்த மாதிரி ஒரு ஆட் நம்பர் கொடுத்தா என்ன சார் ரிசல்ட் வருது, ஆட் நம்பர் கொடுத்துட்டேன், என்ன ரிசல்ட் வருது, 5 இஸ் ஆட் நம்பர். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் இது இன்புட் வாங்குது. இந்த இன்புட் வேல்யூவை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். என்கிற ஆப்ஜெக்ட் வழியாக அந்த செக்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ எக்ஸை ஆர்குமெண்ட்டாக அனுப்புகிறோம். எக்ஸ் இங்கே நம்மளை ரிசீவ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் டோட்டலாக இங்கே கால் ஆகுது. சரியா, கால் ஆகும்போது இங்கே என்ன பண்ணுறோம், நம் ஆட் 2 இஸ் ஈக்குவல். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டன் நம் கூட போடலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணுற மெசேஜ் இங்கே ரிட்டர்ன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும், பிரிண்டில் கால் பண்ணணும், இல்லைனா ஒரு வேரியபிளில் கால் பண்ணணும், அதை திரும்ப டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் நம்பர் ஈவன் நம்பர் செக் ஒரு ஆர்குமெண்ட்டோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் இல்லாத ஃபங்க்ஷனை பார்த்தோம். சப்போஸ் இதே ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இல்லாத பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். ஆர்குமெண்ட் இல்லாமல் பண்ணுறோம் பாருங்கள், இதே ஃபங்க்ஷனு செக், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து நான் என்ன எங்கே வாங்கிக்கணும் அப்படின்னா, எங்கே வாங்கிக்கணும், இங்கேயே வாங்கிக்கணும். இதே ஃபங்க்ஷன்
இங்கே நம்மங்கிற பேர் இருக்கனால அல்லது இதை எக்ஸ்னு போட்டுக்குங்க. எக்ஸு 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 அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராமும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். இது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான். என்டர் வேல்யூ 4னா என்ன கிடைக்குது? 4 இஸ் ஈவன் நம்பர். ஓ, இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் அங்கே வெளியில் வந்துடுது, உள்ளே வந்துடுது. அதனால் அதை நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. அந்த ஸ்கோப், அந்த கிளாஸ் ஸ்கோப்புக்குள்ளே போயிருது இந்த வேரியபிள். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். 4 ரன் பண்ணுறேன். என்ன கிடைக்குது? 4 இஸ் ஈவன் நம்பர். மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். 5ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது? 5 இஸ் ஆட் நம்பர். ஸோ இதே ஃபங்க்ஷன் என்ன இல்லைங்க, ஆர்குமெண்ட் இல்லாமல் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புக் ப்ரோக்ராமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே ஆர்குமெண்ட்டோட டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. எக்ஸை இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் இன்புட் வாங்கி கிளாஸினுடைய மெத்தடுக்கு அனுப்புகிறாங்க கால் பண்ணும்போது. அது நம்மங்கிற ஆர்குமெண்ட்டில் ரிசீவ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இதே ஆட் ஈவன் ப்ரோக்ராமை வித்தவுட் ஆர்குமெண்ட் பாசிங் we can invoke or call a method in a class and display the result. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் ஒன் மோர் திங் நான் இங்கே பார்த்துட்றேன். ஓப்பன், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஆர்குமெண்ட்டோடு அனுப்புறது? கிளாஸ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? கிளாஸ் மெத்தட் 1. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே வேல்யூவே கொடுக்கல. நாம் இன்புட்டாக வாங்கலாம். இன்புட்டாக எங்கே வாங்கலாம்? இந்த இடத்துல வாங்கிக்கலாம், அல்லது இங்கே வாங்கி ஆர்குமெண்ட்டாக அனுப்பலாம். ஸோ M1 M2 M3 அப்படிங்கிறது 3. M1 இஸ் ஈக்குவல் டு int of input of என்ன சொல்லணும்? enter mark 1. இன்னொரு க்ளோஸ் ப்ரேஸ். ஸோ M1 M2 M3 3 மார்க்கை வாங்கிக்கலாம். இன்புட்டில் வாங்கலாம், அல்லது நாமளே அசைன் பண்ணி அனுப்பலாம். M1 M2 M3 2க்கு இன்புட் வாங்க, 3க்கு இன்புட் வாங்க. இந்த 3 என்ன பண்ணுங்க? ஆர்குமெண்ட்டாக அனுப்புங்க. M1, M2, M3 டிஃபைன் பண்ணுற இடத்துல அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க? மார்க் 1 மார்க் 2 மார்க் 3ன்னு இன்புட் வாங்கிக்கிங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே வேரியபிளே இல்லாத டெஃபினிஷன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ மெம்பர்ஸில் டேட்டா மெம்பரே இல்லை, வேரியபிள் மெம்பர்ஸே இல்லை. ஃபங்க்ஷன் இல்லாமல் முதல்ல பார்த்த மாதிரி இங்கே வேரியபிளே இல்லாமல் பார்க்குறோம். சரி, இங்கே 3 ஆர்குமெண்ட் வருது. இந்த 3 ஆர்குமெண்ட்டு கிளாஸ் நேம் தேவையில்லை. ஏன்னா ஆர்குமெண்ட்டாக தான் வருது. ஆர்குமெண்ட்னா டைரெக்டாக அதனுடைய பேரை மட்டும் பயன்படுத்தினா போதும். ஸோ இந்த 3க்கும் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புகிறோம். செல்ஃபுக்கு எப்போவுமே அனுப்பக்கூடாது. ஸோ M1 M2 M3 M1 ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் மார்க், அதாவது செகண்ட் ஆர்குமெண்ட் மார்க் 1க்கு போகும். செல்ஃப் விட்டு அதுக்கடுத்து 2க்கு போகும். ஸோ இது சேம் ரிசல்ட் கிடைக்கும். இதை என்ன பண்ணுறோம்? வித் இதே ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணிக்கிறேன்? மாடிஃபை பண்ணிக்கிறேன். எந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணியிருக்கேன்? புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரோக்ராம் தான் மாடிஃபை பண்ணிக்கிறேன் வித் ஆர்குமெண்ட்ஸோட. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோவை. அதே இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாஸ் பண்ணி பண்ணிக்கிறோம்.
இப்போ தெரியும் பாருங்கள், 2 ப்ரோக்ராம் பக்கத்தில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இங்கே ஆர்குமெண்ட் இல்லாமல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ப்ராசஸை கால் பண்ணோம், ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணுறோம். இதை நான் ரன் பண்ணி காமிச்சிட்றேன். ரன் மாடல் எஸ், சோர்ஸ் மாடிஃபைடு எஸ், ஓகே. என்டர் மார்க் 1. மார்க் 1க்கு என்ன வேல்யூ கொடுத்தாங்க? 45, 91, 71. என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். 45, 91, 71. அதே ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சது, இன்புட் வாங்குச்சு. ஸோ கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கலாம் அப்படின்னா, டேட்டா மெம்பர்ஸ் ப்ளஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். டேட்டா மெம்பர் மட்டும் இருக்கலாம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்கலாம், அல்லது ரெண்டுமே கலந்துருக்கலாம். ஸோ டேட்டா மெம்பரை வேரியபிள்னும் ஃபங்க்ஷனும், அதாவது ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேரியபிள் இது வந்து மேனிப்புலேட் இந்த டேட்டா மேனிபுலேட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும்? டெஃப்ங்கிற கீவேர்ட் சாதாரண ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற மாதிரி தான், ஆர்டினரி ஃபங்க்ஷன் மெத்தட் நேம். என்ன இங்கே ஆர்குமெண்ட்டோட டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் டெஃபினிஷனில் செல்ஃப் இருக்கணும். கால் பண்ணும்போது அனுப்ப தேவையில்லை, பட் டிஃபைன் பண்ணும்போது செல்ஃப் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்குள்ளே என் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்? சாதாரண ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட் வந்து ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு கால் பண்ணும். இதை எப்படி கால் பண்ணும்? இதுவும் அதே தான், பட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணணும், அவ்வளோதான். சாதாரண ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரியே தான், பட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆப்ரேட்டர் வேணும். பை டிஃபால்ட்டாகவே இது பப்ளிக்கில் தான் இருக்குது. அதனால் நம்ம பப்ளிக்கை பற்றி நம்ம எதுவும் சொல்ல, அதை பற்றி கடைசி அவங்க கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. நோட் தட் we have declared 3 variables with values respectively. We have defined method name process with self argument as the first argument, which means we are not going to pass any value to that method. இந்த செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும் வேல்யூ பாஸ் பண்ணவே போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் த ப்ராசஸ் மெத்தட் ஆட்ஸ் வேல்யூஸ் ஃபார் கிளாஸ் வேரியபிள், ஸ்டோர்ஸ் த ரிசல்ட் இன் த வேரியபிள்ஸ், சம் ஃபைண்ட் ஆவரேஜ் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டாரை பற்றி நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம இந்த கிளாஸ் இந்த லெசன்ஸை முடிச்சிட போகிறோம். அவ்வளோதான், யூனிட் 4 கம்ப்ளீட் ஆக போகுது. கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், வேரியபிள் மட்டும் டேட்டா மட்டும் இருக்கிற மாதிரி கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், அதை ஆக்சஸ் பண்ணோம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அதே டேட்டா கூடவும் மெம்பர் ஃபங்க்ஷன் மெத்தட்ஸும் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது வித் ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம், அதை எப்படி கால் பண்ணலாம், கால் பண்ணும்போது என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதையே நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துருங்க, சரியா? இந்த ப்ரோக்ராம்ஸ் புக்கில் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம்ஸை வித் ஆர்குமெண்ட்ஸோடு இருக்கிறத வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸாக மாற்றணும். அதே மாதிரி வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை வித் ஆர்குமெண்ட்டோட மாற்றணும் இந்த ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு. கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸை டேட்டாவை கிளாஸினுடைய மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸ் நேமை முன்னாடி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ஏன் சார் நம்ம ப்ரோக்ராமில் இந்த 2வது ப்ரோக்ராமில் கொடுக்கலையே சார்னா, 2வது ப்ரோக்ராமில் ஏன் கொடுக்கல அப்படின்னா, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 கிளாஸினுடைய வேரியபிள் கிடையாது, அது ஆர்குமெண்ட். அதனால் நம்ம டேரெக்டாக நேம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வேரியபிள் கிளாஸினுடைய வேரியபிள், ஸோ அதனால் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணணும். ஸோ கிளாஸுக்குள்ளே வித்தின் த கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம், அவுட்சைடு த கிளாஸ் நேம்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். இதை டேரெக்டாக வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெம்பர் நேம் சொல்லி ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ நம்ம இதே ஃபங்க்ஷனை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னா, தாராளமாக வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ் ஈக்குவல் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டீங்க, எஸ் டாட் ப்ராசஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் டாட் print print mark 1 கமா என்ன டிஸ்பிளே பண்ணுறோம்? mark 1 அப்படிங்கிற வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறோம். இதை நான் டேரெக்டாக நேம் சொல்லி டிஸ்பிளே பண்ண முடியாது. இங்கே நான் என்ன சொல்லணும்? கிளாஸ் நேம் டாட் சொல்லணும். சரி, நீங்கள் கிளாஸ் நேம் டாட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் சொல்லணும். இங்கே நீங்கள் பாருங்கள், 2 3
2 3 சரி. இப்போ நான் கிளாஸ் இங்கே நான் மார்க்கை ஆக்சஸ் பண்ணும்போது எந்த நேமும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே நான் கிளாஸ் நேம் கொடுக்க முடியாது. இங்கே நான் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் நேம் என்னது? எஸ். ஸோ எஸ் டாட் ஸோ அவுட் சைடு த கிளாஸ் மெம்பர் ஆக்சஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நேம் டாட், நம்ம அதான் இங்கே சின்டாக்ஸ் சொல்லிக்கிறோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் டேட்டா. பட் வித்தின் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் டேட்டா. கிளாஸுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணும்போது, கிளாஸுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? கிளாஸ் நேம் டாட் மார்க் 1, கிளாஸ் நேம் டாட் மார்க், அந்த கிளாஸ்னுடைய பேரையே பயன்படுத்திக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் என்ன கிடைச்சது? மார்க் 1. இதே நான் என்ன பண்ணுறேன்? இந்த எஸ் டாட் இல்லாமல் கொடுத்தா என்ன சொல்லும்? எரர் சொல்லும், நாட் டிஃபைன்டு. எரர் வந்துடுச்சு. ஸோ அதே கிளாஸ் நேமே சொல்லலாமா? STUDENT கிளாஸ் நேம் அப்படியே சொல்லலாமா? அங்கே சொன்ன மாதிரியே மெத்தடுக்குள்ளே கிளாஸ் நேம் கொடுத்துக்கிற மாதிரி இங்கேயும் கிளாஸ் நேம் கொடுக்கலாமா? அது பாசிபிளா அப்படின்னா அதுவும் ஸோ இதையும் நீ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்? ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம் அவுட் சைடு த கிளாஸும். ஓகே, பட் இதை புக்கில் சொல்ல, பட் ஆக்சுவலாக கிளாஸ் நேம் கொடுத்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லலை. சரி, இருந்தாலும் நானும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் அல்லது கிளாஸ் நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அவுட் சைடு த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணால் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதை ஏதாவது எழுதி அதனால் மார்க் குறைஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நல்லது, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கிளாஸ்க்கு வெளியே ஆக்சஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நேம் டாட் சொல்லி ஆக்சஸ் பண்ணுறோம், கிளாஸுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸ் நேம் டாட் சொல்லி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பட் எந்த நேமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த கிளாஸ்னுடைய கிளாஸ் வேரியபிள், அதாவது டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் ஓவர். நாளைக்கு இதே விஷயங்களை கன்ஸ்ட்ரக்டார் டெஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த கிளாஸ் வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி கிளாஸ் மெத்தடு க்ரியேட் பண்ணலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கலாம். 3 மார்க்ஸில் கேட்கலாம், வித் ஆர்குமெண்ட் இல்லை வித்தவுட் ஆர்குமெண்ட். கிளாஸ் மெத்தடை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் வித் ஆர்குமெண்ட்டோ வித்தவுட் ஆர்குமெண்ட்டோ, இது வித் ஆர்குமெண்ட்டோட, இது வித்தவுட் ஆர்குமெண்ட்டோட, இந்த ப்ரோக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷன் அவுட்புட்டோட நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அவங்களே வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோடிங் எழுதணும். ஓகேவா? ஹவு டு டிஃபைன் அ கிளாஸ் மெத்தட். அப்போ இங்கே இதை தான் கேட்பாங்க. கிளாஸ் மெத்தடை பற்றி ஏதாவது ஷார்ட் நோட் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இதை சொன்னால் போதும். இதை சொல்லிவிட்டு இந்த சின்டாக்ஸ் மட்டும் சொன்னால் போதும். இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். இது கடைசி ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? இங்கே ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் கமா ஆர்குமெண்ட்ஸ், கமா ARGS, இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் மெத்தட்ஸ் கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணலாம். இந்த மெத்தடையும் ஆப்ஜெக்ட் நேம் டாட்னு சொல்லி தான் நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் டுமாரோ. இந்த கிளாஸை நீங்கள் தரவாக புரிஞ்சுங்க, 2-3 டைம் திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துருங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. பி சேஃப், ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.